வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ் சார் அவர்களுடைய ஒரு அறிக்கை பதிவிடப்பட்டுள்ளது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு தற்போது கிடைத்து வரும் மழை நாளை 2ஆம் தேதியும் அன்றும் நாளை மறுதினம் 3ஆம் தேதி 2/26 எதிர்வரும் 4/2/2026 அன்றும் தொடரும் வாய்ப்புள்ளது. அப்ப நாளை மறுதினம் அடுத்த நாளைக்கும் தொடர்கிற வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதேவேளை இந்த மழை மத்திய வடமத்திய வடமேல் ஊவா சப்ரம் ஊவா மற்றும் மேல் மாகாணங்களிலும் எதிர்வரும் 4/2/2026 வரை தொடரும் வாய்ப்புள்ளதாகவும் கூறியிருக்கிறார். வடக்கு மாகாணத்தின் பல குளங்கள் மீண்டும் வான்பாய தொடங்கியுள்ளன. மழை தொடரும் வாய்ப்புள்ளதனால் இந்த நிலைமை எதிர்வரும் 4ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே குளங்களின் வான்பாயும் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருப்பது அவசியம். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் இந்த நாட்களில் எதிர்வரும் 4/2/2026 வரை இந்த செயற்பாடுகளை தவிர்க்கவும். விதைப்பு காலத்தில் சீரற்ற மழை, டிட்வா புயல் மற்றும் வெள்ளம், நோய்கள், குறைவான சந்தை விலை போன்ற பல நெருக்கடிகளில் நெற்செய்கையை மேற்கொண்டுள்ள விவசாயிகளையும் உங்கள் நெல் அறுவடையை நெல் உலரவிடும் செயற்பாட்டினை திட்டமிட்டு மேற்கொண்டு அவற்றை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். என்று சொன்னால் பல விவசாயிகள் அதனை இப்பொழுதும் இவர் சொல்லியும் அதை அவர்கள் அலட்சியப்படுத்தினார்களோ அல்லது அறியவில்லையோ தெரியவில்லை. பல விவசாயிகள் அறுவடை செய்து வீதிகளிலே காயப்போட்டு வன்னி பகுதியிலே பல நெற்கள் மழை வெள்ளத்தில் மிதக்கின்றன, மழை வெள்ளத்தில் நிறைய விட்டு விட்டார்கள். உண்மையில் இந்த எங்களுடைய பிரதீபராஜ் சருடைய அறிக்கைகள் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அவருடைய அறிக்கைகளை பாருங்கள், ஒவ்வொரு விவசாயிகளும் பார்த்து உங்கள் செயற்பாடுகளை செய்யுங்கள். ஒவ்வொருவரும் பாருங்கள், பார்த்து விவசாய நடவடிக்கைகள் செய்கின்ற போது நாங்கள் அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். உண்மையில் எவ்வளவோ நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. பல விவசாயிகளுக்கு வீதிகளில் காப்பீட் வீதிகளில் காயப்போட்டு உலரவிட்ட போது மழைகள் இன்னும் அள்ள முடியாத நிலையிலும் ஒட்டுஸ்தான் பகுதி விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வேறு செய்திகளும் தெரிவிக்கின்றன. சாரினுடைய அந்த அறிக்கையுடன் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.